அத்தியாயம் 40. சொல்லுங்கம்மா. ஆபீஸில் தன் இருக்கையில் அமர்ந்து இருந்த விக்கிராந்த் லேப்டாப்பில் இமெயிலை டைப் செய்து கொண்டே மெல்லிய குரலில் ராஜமுடன் செல்போனில் பேசினான். விக்கி, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்லி இருந்தேன் என ராஜம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆச்சரியத்துடன் குறுக்கிட்டு பேசினான் விக்கிராந்த். நாள் பார்க்கிறீங்களா? பெரியம்மா பிரியா கிட்ட பேசிட்டாங்களா? அவ ஓகே சொல்லிட்டாளா? என் கிட்ட பெரியம்மா ஒண்ணுமே சொல்லலையே. பிரியா இன்னும் சம்மதம்னு சொல்லலை எனத் தொடங்கி மேலே விபரம் சொல்லாது ராஜம் இழுக்கவும் விக்கிராந்திற்கு சட்டென்று டென்ஷன் எகிரி குதித்தது. அவனிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் அவனுக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனால் அதை பற்றி அதிகம் யோசித்துக் கொண்டிருக்காமல், அம்மா இழுக்காம என்னன்னு பட்டுன்னு சொல்லுங்க. பிரியா ஓகேன்னு சொல்லாம எதுக்கு நாள் எல்லாம் பார்க்கிறீங்க என படபடத்தான் விக்கிராந்த். எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற விக்கி என்ற ராஜமின் நிதானமான குரல் அவனின் பதற்றத்தை குறைத்தது. பிரியாவின் சம்மதமில்லாமல் அம்மா எதையும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையே குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. அம்மா ப்ளீஸ் தெளிவா சொல்லுங்க. பிரியா கிட்ட பெரியம்மா பேசினாங்களா? என்ன நடந்துச்சு? ஆமா, வைஜெயந்தி அக்கா பேசினாங்களாம். பிரியா இன்னும் சரின்னு சொல்லலை, ஆனால் வேண்டாம்னும் சொல்லலை. விக்கிராந்த் அம்மாவே தொடர்ந்து பேசட்டும் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்தான். வைஜெயந்தி அக்கா நீயே பிரியா கிட்ட பேசுவேன்னு சொல்லி இருக்காங்க. அவ அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாளாம். ஹம். இதுக்கே நீங்க கல்யாணத்துக்கு நாள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? விக்கிராந்தின் கேள்வியிலிருந்த ஆச்சரியமும் ஆர்வமும் புரிந்து ராஜம் மெல்ல சிரித்தாள். பிரியா பத்தி உனக்கு தெரியலே விக்கி. அவ இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட கல்யாண விஷயத்துல பிடிக்கொடுத்தது கிடையாது. நான் கூட வைஜெயந்தி அக்கா அவகிட்ட எமோஷனலா பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி அவளை உன்கிட்ட பேச வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சேன். பார்த்தா அக்கா அப்படி எதுவுமே செய்யலை. எனக்கும் அப்பாக்கும் பிரியாவை பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்களாம். முதல்ல சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா அவங்களுக்கு அவளை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீ வேற பெரிய ஹீமேன்னு எல்லாம் பில்ட் அப் கொடுத்து ஒரு வழியா அவளை உன்கிட்ட கல்யாண விஷயமா பேச சம்மதம் வாங்கிட்டாங்க. ஹோ, இதுக்கு பேரு எமோஷனல் பிளாக்மெயில் இல்லையாம்மா? ஹோஹம். செத்து போயிடுவேன், அதை செய்வேன், அப்படி இப்படின்னு சொல்றது தான் பிளாக்மெயில். இதுக்கு பேரு எடுத்து சொல்றது. அப்படின்னு நீங்க 2 பேரும் சொல்லிக்க வேண்டியது தான். சரி, நான் பிரியா கிட்ட பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்க நாள் எல்லாம் பார்க்க வேண்டாம். டேய், நான் உன் அம்மாடா. எனக்கு உன்னை நல்லா தெரியும். எங்களை மாதிரி எமோஷனல் டாக்டிக் எதுவும் இல்லாம நார்மலா பேசியே நீ பிரியாவை சம்மதிக்க வச்சிடுவன்னு எனக்கு தெரியாதா? வர்ஷா கிட்ட கேட்டுப் பார், உன் திறமை பத்தி பேஜ் பேஜா சொல்லுவா. ரொம்ப புகழுறீங்களே அம்மா என்றான் விக்கிராந்த் முகம் மலர. அது சரி, நீ முடிஞ்ச அளவு சீக்கிரமே பிரியா கிட்ட பேசு. ஆடி மாசம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆவணி பிறந்த பிறகுதான் நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் செய்யணும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி நல்லா இருக்காம். ஆகஸ்ட் 20ஆ? ஆமாம், ஆவணில வர முதல் முகூர்த்த நாள்டா. மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் ரொம்ப நாள் தள்ளிப் போட வேண்டாம்னு முதல் முகூர்த்த தேதியை முடிவு செய்திருக்கோம். நீ லேட் செய்யாம அவகிட்ட பேசு. தேவைன்னா சொல்லு, நானும் பேசுறேன். விக்கிராந்த் போனின் வழியே ஒலித்த ராஜமின் பேச்சை கவனித்துக் கொண்டே லேப்டா திரையின் வலது ஓரத்தில் தெரிந்த தேதியை பார்த்தான். அன்றைய தேதி ஜூலை 17. சரியாக 33 நாட்கள் இருக்கின்றன. எல்லாம் சரியாக நடந்தால் 34ஆம் நாள் திருமணம். என்னடா விக்கி, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? போனில் ஒலித்த ராஜமின் கேள்வியில் சிந்தனையில் இருந்து விடுபட்டவன், சரிம்மா, நான் பிரியா கிட்ட பேசுறேன். இந்த டேட்டும் எனக்கு ஓகே. பிரியா கிட்ட டேட் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்களா என வினவினான். இல்லை விக்கி, நீ முதல்ல அவகிட்ட பேசு, அதுக்கு அப்புறமா பெரியம்மா சொல்றேன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, that sounds good. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா. கொஞ்சம் முன்னாடி தான் சரவணன் வீட்டுல இருந்து வந்தேன். அப்படியே ஆபீஸ் வந்துட்டேன். இங்கே நிறைய பெண்டிங் வேலை இருக்கு. வேலைன்னு இருக்காம நேரத்துக்கு சாப்பிடு. சரோ கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? மம். ரொம்ப நல்லா நடந்துச்சு. அவங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. சரோ அம்மாக்கும் அவன் வைஃப் குடும்பத்துக்கும் நடுவில சின்ன சச்சரவு. கல்யாணம் நடந்த ஒரே நாளிலேயா? கல்யாணம் நடந்த சத்திரத்திலேயே ஒரே கச்சா முச்சான்னு சண்டை. அப்புறம் எல்லோருமா சமாதானப்படுத்தி பேசி அனுப்பி வச்சாங்க. ஓ, பாவம் சரோ டென்ஷன் ஆகிட்டான். ஹும். என்ன செய்யறது, பெரியவங்க அப்பப்போ அப்படிதான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்குறாங்க. சரி, அதை விடு. நான் உன்கிட்ட வேற ஒன்னு கேட்கணும். என்னம்மா புதுசா கேட்கணும்னு பெர்மிஷன் எல்லாம் கேட்குறீங்க? எப்போவும் போல படார்னு போட்டு உடைங்க. என்ன விஷயம்? வர்ஷாக்கு கெட்வெல் ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்ல விஷயம் தானே, இதை ஏன் இப்படி தயக்கத்தோட சொல்றீங்க? அவ மேலே எம்டி படிக்க ஆசைப்படுறா. சரியான டெசிஷன். இப்போ எல்லாம் எம்பிபிஎஸ்க்கு எங்கே இருக்கு மரியாதை?
எம்டி நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறா. கவர்ன்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சா பரவாயில்லை. பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும்னா குறைஞ்சது 12 லட்சமாவது ஆகும்னு சொல்றாங்க. ஓ. எக்ஸாம் மார்ச்ல இருக்கு. ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் எல்லாம் முடிய கொஞ்சம் மாசம் ஆகும். சோ. சென்னையில வேலை கிடைச்சா சின்னதா கிளினிக் போட ஆசைப்படுறா. மம். வர்ஷாவை பத்தி உனக்கும் தெரியும். நல்லா படிப்பா. கவர்ன்மெண்ட் காலேஜிலேயே சீட் கிடைச்சிரும்னு நம்புவோம். ஆனால் இந்த கிளினிக் போட ஏன் இவ்வளவு தயக்கம்மா. வேண்டிய பணம் நான் அரேஞ்ச் செய்து தரேன் என்றான் விக்கிராந்த். இல்லைப்பா. எதுக்கும் நீ பிரியா கிட்ட பேசும்போது அவ கிட்டேயும் கேட்டுட்டு சொல்லு. அம்மா. வர்ஷா என் தங்கச்சி. அவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. இதுக்கு எல்லாம் நான் யார்கிட்டேயும் பர்மிஷன் வாங்க வேண்டாம். கோபப்படாதே விக்கி. பொறுமையா யோசி. பிரியாக்கு இது தெரிஞ்சிருப்பதில் தப்பில்லையே. அப்பா ஒரு 3-4 லட்சம் புரட்டி தரேன்னு சொன்னார். வர்ஷாக்கே லோன் கிடைக்கும் இருந்தாலும். என்னம்மா நீங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் அரேஞ்ச் செய்து தரேன். எப்போ வேணும் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க போதும். சரிப்பா. நீ அப்புறம்னு தள்ளி போடாம சீக்கிரமே பிரியா கிட்ட பேசு. சரிம்மா. பேசுறேன். ஓகேம்மா. நான் அப்புறமா கால் செய்யவா. நிறைய வேலை இருக்கு. இரு வர்ஷா உன்கிட்ட பேசணுமாம். ஓகே மாமா. சீக்கிரம் போனை அவகிட்ட கொடுங்க. போன் கைமாறும் மெல்லிய சலசலப்பு சத்தத்தை தொடர்ந்து விக்கி. நீ என் பாசமலர்னு ப்ரூவ் செஞ்சுட்ட என்றாள் வர்ஷா உற்சாகமான குரலில். இதை சொல்லவா போனை வாங்கின. நிறைய வேலை இருக்கு வர்ஷா என பொய்யாக அலுத்துக் கொண்டான் விக்கிராந்த். பொறுமை. நான் சொல்ல வந்தது இது இல்லை அண்ணி பத்தி. பிரியாவிற்கு வர்ஷா அவளை இப்படி உறவுமுறை வைத்து அழைப்பதை கேட்க எப்படி இருந்திருக்குமோ என்னவோ. விக்கிராந்திற்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பிரியாக்கு என்ன. என்றான் குரலிலும் மலர்ச்சியையும் குழைவையும் சேர்த்து. அதுக்குள்ளே பேச்சுல என்ன உரிமை பாரு. பிரியாக்கு என்னன்னு தெரியலை. எப்போவும் நான் போன் செய்தா எடுத்து பிஸியா இருக்கேன்னாவது சொல்வாங்க. ஆனால் 2 நாளா ரிங் போகுதே தவிர எடுக்கவே இல்லை. ஓ. அதுதான் உன் காதிலேயும் போட்டு வைக்கலாம்னு சொன்னேன். அன்னைக்கு என் கிட்டே ஒரு கேள்வி கேட்டியே ஞாபகம் இருக்கா. ஒருவேளை அதனால தான் கோபமா இருக்காங்களோ என்னவோ. மம். நீ பேசி சமாதானப்படுத்து. மம். சரி. தேங்க்ஸ் வர்ஷா. நோ மென்ஷன் அண்ணா.